அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹெச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் நல்லோர்களின் வரலாற்றை சொல்வது போல் தீயோரின் வரலாற்றையும் சொல்கிறான். நல்லோரின் வரலாற்றிலிருந்து நாம் பாடம் பெற்றுக்கொள்ள, தீயோரின் வரலாற்றை கேட்டு நாம் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ள. அப்படி அருள்மறையாம் திருக்குரானில் இறைவன் கூறுகின்ற தீயோர்களில் ஒருவன் காரூன் என்பவன். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம். காரூன் மூசா நபியின் சமுதாயத்தை சார்ந்தவன். அவனோ அந்த சமுதாயத்தின் மீது எல்லை மீறி நடந்து கொண்டான். அப்படி அவன் என்ன எல்லை மீறி நடந்து கொண்டான்? வன்முறையை பிரயோகித்தானா? ஆயுதங்களை தூக்கி காட்டி அந்த மக்களை மிரட்டினானா? அச்சுறுத்தினானா? கொலைபாதக செயல்களிலே ஈடுபட்டானா என்றால் இறைவன் கூறுகிறான், அவனுக்கு நாம் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருந்தோம். அந்த செல்வங்கள் எந்த அளவுக்கு ஏராளமானவை என்றால், அவனுடைய திரவியங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளின் சாவிகளை சுமப்பதற்கு வலிமை வாய்ந்த மனித கூட்டங்கள் தேவைப்பட்டன, அல்லது ஒட்டக கூட்டங்கள் தேவைப்பட்டன. அவனுடைய செல்வங்களை சுமப்பதற்கல்ல, அவனுடைய திரவியங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளின் சாவிகளை சுமப்பதற்கு வலிமை வாய்ந்த கூட்டத்தினராலும் இயலாமல் போயிற்று. அப்படி என்றால் இவ்வளவு பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரன் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு நாள் அவன் செய்த அக்கிரமம் என்ன, அநியாயம் என்ன? அந்த மக்கள் மீது அவன் எல்லை மீறி நடந்து கொண்டான் என்று இறைவன் சொல்கிறானே, அவன் அப்படி என்ன எல்லை மீறி நடந்து கொண்டான்? ஒரு நாள் அவன் ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து கொண்டு வீதியிலே வலம் வருகின்றான். அப்படி வலம் வருகின்ற வேளையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவன் தன்னுடைய 2 புஜங்களையும் இப்படி பார்த்து கொண்டானாம். நாம கொஞ்சம் பெரிய மனுஷன்தான், மற்றவர்களை விட நாம் கொஞ்சம் எடுப்பாகத்தான் இருக்கின்றோம் என்று அவன் எண்ணிக்கொண்டான். இதை எல்லாம் வல்ல இறைவன் அத்தியாயம் 28 சூரத்துல் கஸஸில் வசனம் 79 சொல்லுகின்றான், ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனதிஹி. தான் அணிந்திருந்த அந்த அலங்கார ஆடைகளோடு ஒரு நாள் அவன் தன் சமுதாயத்து மக்களிடம் வெளியேறி சென்றான். அப்போது அந்த மக்களிலே உலகத்தின் மீது நாட்டம் கொண்ட சிலர் சமுதாயத்தில் எப்போதும் அப்படி இருப்பார்கள். சிலர் அல்ல, பலர் அப்படித்தான். யாராவது ஒருவன் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டால், அதை மாதிரி நமக்கும் இருந்தால் நல்லா இருக்கும், அதுவல்லவா பெரிய செல்வம், அவர் பெரிய வசதிக்காரர், அவர் பெரிய பணக்காரர், அவர் பெரிய செல்வந்தர் என்று ஒருவரிடத்திலே செல்வம் இருப்பதை வைத்தே அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்று மதிப்பிடுகின்ற மனநிலை பரவலாக பலரிடமும் இருக்கிறது. அப்படி உலகத்தின் செல்வங்களின் மீது நாட்டம் கொண்ட மக்கள்
தன்னுடைய ஆடம்பரத்தோடும் அணிமணிகளோடும் அலங்காரத்தோடும் அவனியிலே வலம் வந்து கொண்டிருந்த அந்த காரூனை பார்த்து ஏங்கினார்கள். சொன்னார்கள், யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன் இன்னஹு லது ஹல்லின் அலீம். மகத்தான பெரும் பாக்கியங்களை இந்த காரூன் பெற்றிருக்கிறான், அவனை போன்ற செல்வம் நமக்கும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நமக்கள் பேசிக்கொண்டார்கள். அப்போது எல்லாம் வல்ல இறைவன் காரூனை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஏன்? ஏழை எளியவர்கள் வாழுகிற ஒரு நிலத்தில் ஆடம்பர பெருவாழ்வு வாழ்வதும் ஒரு வன்முறைதான் என்று இறைவன் உணர்த்த விரும்புகின்றார். வன்முறை என்பது ஆயுதங்களால் தாக்குவது மட்டுமல்ல, கத்தியை எடுத்து ஒரு மனிதனுடைய அடி வயிற்றிலே செருகுவது மாத்திரமல்ல, துப்பாக்கியை எடுத்து ஒரு மனிதனுடைய நெஞ்சு கூட்டுக்குள்ளே தோட்டாக்களை இறக்குவது மாத்திரமல்ல. வன்முறை என்பது ஏழை எளியவர்கள் வாழுகிற ஒரு நிலப்பரப்பில் ஆடம்பர பெருவாழ்வு வாழ்வதும் வன்முறைதான். இது பல ஏழைகளின் மனதிலே சபலத்தை ஏற்படுத்தும். இதே போன்ற பொருட்களை நாம் ஈட்டுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற எண்ணத்தை தூண்டும். அப்படி ஒரு ஊரிலே ஒரு 20 பேர் சிந்திக்க ஆரம்பித்தால் அந்த ஊரிலே நிம்மதி இருக்காது. திருட்டும் கொலையும் கொள்ளையும் வன்முறைகளும் எங்கும் வியாபித்து விடும். எனவே ஒரு சமுதாய அமைப்பு சீராக இருக்க வேண்டும் என்றால் ஏழை எளியவர்களுடைய மனதுணர்ந்து அவருடைய மனப்பக்குவத்தை தெரிந்து இந்த ஆடம்பர பிரியர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் காரூன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அவன் ஆடம்பர ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியிலே வருகிற போதே அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நாம் இவர்கள் எல்லோரையும் விட மேம்பட்டவர்கள் என்று. அதைத்தான் இறைவன் சொல்லுகின்றான், ஃபபகா அலைஹிம். அவர்கள் மீது அவன் எல்லை மீறி நடந்து கொண்டான். அதனால் எல்லாம் வல்ல இறைவன் அவனை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். பூமி பிளந்தது, அவன் அப்படியே கீழே இறங்கி விட்டான். பூமி அவனை விழுங்கி விட்டது. அவன் பூமிக்கு கீழே போய்கொண்டே இருக்கின்றான். காரூன் அழிக்கப்பட்டதற்கு பிறகு அப்போதுதான் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் உணர ஆரம்பித்தார்கள், நல்ல வேளையாக நமக்கு அவனை போன்ற செல்வம் இல்லாமல் போயிற்று, நல்ல வேளையாக நாம் தப்பித்தோம், நமக்கும் அதே போல செல்வம் கிடைத்திருந்தால் இப்போது நாமும் அல்லவா அழிக்கப்பட்டு போயிருப்போம் என்று அவர்கள் தங்களுக்கிடையிலே பேசிக்கொண்டார்கள் என்பதையும் எல்லாம் வல்ல இறைவன் 28வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இதே அருள்மறையாம் திருக்குரானில் 18வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் சொல்கின்றான், இந்த உலகத்தின் செல்வம் என்பது ஓர் அலங்காரமே. அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. செல்வமும் ஒரு மனிதனுடைய பிள்ளைகளும் உலகத்தின் அலங்காரங்களே. ஒரு மனிதனுக்கு சட்டை பாக்கெட்டிலே என்ன இருக்கிறதோ அதை வைத்துத்தான் உலகம் அவனை மதிப்பிடுகிறது. ஆனால் இறைவனோ சட்டை பாக்கெட்டை தாண்டி அவனுடைய இதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை வைத்தே மனிதனை மதிப்பிடுகின்றான். இறைவனிடத்திலே செல்வம் என்பதெல்லாம் அலங்காரமே, அழகு அல்ல, அடிப்படை அல்ல. அடிப்படை வேறு, அலங்காரம் வேறு. அடிப்படை என்ன? இறைவனுடைய திருப்தியை பெறுகிற அளவில் நாம் வாழுகிறோமா என்பதுதான் நமக்கு அடிப்படை. அந்த அடிப்படையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். அடிப்படைகளை காலி செய்துவிட்டு அலங்காரத்துக்கும் வெளிப்பூச்சுக்கும் தன் வாழ்க்கையை தந்து தொலைத்து விடுகிறவர்கள் இறைவன் பாதுகாக்க வேண்டும், உலகத்திலேயே அவர்கள் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். பிறர் ஏங்க ஏங்க, பிறரை தவிக்க விட்டு ஒரு பெருவாழ்வு வாழ்ந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அந்த ஏக்கத்தால், அந்த பெருமூச்சால் பாதிக்கப்பட்டு வாழ்வை இழக்கிறார்கள் என்கிற தகவலையும் எல்லாம் வல்ல இறைவன் அந்த 2 வசனங்களின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றான். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.